வெல்கம் டு திஹா டிசைன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹனிகோம் ஸ்டிச். இந்த ஹனிகோம் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா பேர்டன் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். பேர்டன் ஸ்டிச் எப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுவேன். பேர்டன் ஸ்டிச்சில் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா ஹனிகோம் ஸ்டிச். இது வந்து எப்படின்னா இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள் ஹனிகோம்னு. ஹனிகோம்னா தேன் கூட்டு தையல்னு சொல்லுவாங்க. தேன் கூட இருக்கிற மாதிரியே இந்த தையல் வந்து பின்னலாக வந்திருக்கும். இந்த கட் ஒர்க் வந்து அட்வான்ஸ் லெவலில் படிப்போம். அந்த கட் ஒர்க் மாதிரியும் இந்த வந்து தேன் கூட்டு தையலை வந்து பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நம்ம இதை வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் பிரிச்சுக்கிட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஆக்சுவலாக உள்ளர யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எந்த மாதிரி விதத்தில் நம்ம பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. இப்போது மேலே கீழே சைடில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு மேலே போய் இந்த செயினில் டச் ஆகிற மாதிரி ஒரு செயினை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு லாக் பண்ணிவிட்டு திரும்ப பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போவோம். திரும்ப மேலேருந்து அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். திரும்ப சைடில் போவோம். திரும்ப மேலே போயிட்டு கீழே வந்து லாக்கு இந்த இடத்துல வச்சு ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சிடணும். எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போயிருக்கோங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரில் வர்ற மாதிரி சின்ன செயினை எடுத்து மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு வந்து கீழே லாக் பண்ணணும். திரும்ப சைடில் கொண்டு போகிறோம். திரும்ப மேலே போகிறோம். திரும்ப சைடில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். திரும்ப சைடில் மேலே கீழே கொண்டு வந்து லாக். இந்த மாதிரி அதோட சென்டர் பாயிண்டில் கேப்பில் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் வந்து ஹனிகோம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹனிகோம் ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும்போது உங்களுக்கு ஹனிகோம் மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இதை ஹனிகோம் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. இதிலே பேட்டர்ன் ஸ்டிச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படி போடலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதே மாதிரி தான் அதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதை எப்படி கிளாத்தில் போடலாங்கிறத சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஹனிகோம்க்கு இந்த மாதிரி நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு காட்டுறேன். நான் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஏதாவது ஒரு ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை சுற்றி நான் வந்து அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நீங்களும் செயின் ஸ்டிச் கொடுங்க. செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா தான் அந்த இடையில நம்ம அவுட்லைனுக்கு இடையில கொடுத்து நம்ம செயின் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பண்ணலாம் செயின் ஸ்டிச் போடலான்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. பிசுறுலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒன்றும் தள்ளி பெருசாக கூட வெளியில் கொண்டு வந்துடுவீங்க ஏதாவது ஒரு ஸ்டிச்சை. அதனால் நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டுட்டு அவுட்லைன்லேருந்தே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது நான் அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது நான் சொல்லியிருக்கேன் வளைவில் போடும்போது எந்த அளவுக்கு சின்னதாக போடணுமோ அந்தளவுக்கு சின்னதாக போடுங்கன்னு. இப்போது நான் சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் போடும்போது மட்டும் நீங்கள் ட்ராயிங் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலும் அந்த செயினை வந்து குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் அந்த ட்ராயிங் வந்து நீங்கள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் தெளிவாக தெரியும். நீங்கள் செயினை கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அதோடய ஷேப் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு செயினை குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயினை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் மற்ற எல்லா ஸ்டிச்சுமே போடுறது. ஏன்னா செயின் தான் பேசிக் ஸ்டிச்சு. எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலுமே நம்ம செயினை வச்சு தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதனால் செயின் ஸ்டிச்சை நல்லா பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டிச்சுக்கு வந்திருப்பீங்க. சில பேர் இன்னுமே வந்து செயின் ஸ்டிச்லேயே வந்து ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியாமல் இருக்காங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போது நான் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா செயின், அதோட மிடில் பார்ட்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து தெளிவாக தெரியாது. பார்க்க எல்லாமே நம்ம வந்து ஒரே மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் செயினோட மிடில் பார்ட்லேருந்து எடுங்கன்னு சொல்கிறது. மிடில் பார்ட்லேருந்து எடுத்து பக்கத்தில் கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி திரும்ப மேலே கொண்டு போகும்போது மேலே இருக்கிற ஒரு செயினோட மிடில் பார்ட்டில் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். திரும்ப அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. பக்கத்தில் போயிட்டு அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறோம். மேலே போயிட்டு செயினோட மிடில் பார்ட்டில் எடுத்து அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரோம். கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக். திரும்ப பக்கத்தில் போகிறோம். ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் பார்ட்டில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த செயினோட மிடில் நான் போகிறேன். மிடில் போடும்போது உங்களுக்கு வந்து அது எந்த ஒரு இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, அதுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது சைடில் போயிட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறேன். மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு செயின் எடுத்து கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் போட்டு இப்போ சைடில் கொண்டு போய் அந்த செயினில் நான் முடிச்சுக்க போகிறேன். நீங்கள் எல்லா ஸ்டிச்சையுமே வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஹனிகோமை பொறுத்தளவில் நீங்கள் எண்ட் நாட் போடணும். பேட்டர்ன் ஸ்டிச்சுன்னு ஒன்று நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பார்ப்போம், அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எண்ட் நாட் போட தேவையில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கிறேன். எண்ட் நாட் போடுறதையுமே வந்து வெளியில் தனியாக தெரியாதபடி அந்த பிக்சருக்குள்ளேயே நீங்கள் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டிச்சுமே நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோன்றதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு செயின் கீழே அந்த செயினோட மிடில் பார்ட்டில் வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நாட் போட்டிருக்கேன், செயினோட நாட்டு, அதனால் எனக்கு இடிக்குது. அதனால் கீழே உள்ள செயின்லேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் மிடில்லேருந்து செயின் எடுத்துகிட்டு பக்கத்தில் கொண்டு போகிறேன். பக்கத்தில் கொண்டு போகும்போது ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் பார்ட்டில் வர்ற மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகும்போது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோன்னா ஏற்கனவே போட்டிருந்த செயினோட மிடில் பார்ட்டில் தான் போட்டுட்ருந்தோம். ஆனால் நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணும்போது ஏற்கனவே போட்ட செயினோட மேல் பகுதியில் வச்சு நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடணும். மேல் பகுதியில் வச்சு அதை இழுத்துட்டு வரும்போது ஹனிகோம் மாதிரி நீங்கள் ஷேப் கொண்டு வரணும். இப்போ இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெண்ட் வருதா, அது வந்து உங்களுக்கு ஹனிகோம் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு போகிறேன். பக்கத்தில் போயிட்டு செயின் எடுத்துகிட்டு மேலே போகிறேன். மேலே போயிட்டு அதை அப்படியே கீழே இழுக்கும்போது ஒரு பெண்டு வரணும். பார்த்தீங்கன்னா வி ஷேப் மாதிரி கீழே காட்டுது பாருங்கள், அந்த மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹனிகோம் மாதிரி தெரியும். திரும்ப பக்கத்தில் போகிறோம். ஏற்கனவே போட்டோட செயினோட மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி அதை கீழே பெண்ட் பண்ணி இழுத்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக். திரும்ப பக்கத்தில் போகிறேன், செயின் போடுறேன், மேலே கொண்டு போகிறேன். ஏற்கனவே போட்டோட செயினோட மேலே போயிட்டு ஒரு லாக், செயினை இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக் பண்ணுறேன். திரும்ப பக்கத்தில் போயிட்டு ஏற்கனவே போட்ட செயினோட மேல் பார்ட்டில் போயிட்டு அந்த செயினை பிடிச்சி கீழே இழுத்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக் பண்ணி பக்கத்தில் போகிறேன். பக்கத்தில் போயிட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் பார்ட்டில் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி லாக் செயின் போட்டுருங்க. லாக் செயின் எண்ட் நாட் போட்டு முடிச்சிருங்க. எண்ட் நாட் முடிச்சுட்டு அடுத்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இப்போ நான் இந்த இடத்துல லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல லாக் போட்டேன். இப்போ திரும்ப இந்த லைன்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது மட்டும் அவுட்லைனில் மட்டும்தான் மிடில் பார்ட்லேருந்து எடுக்கணும். உள்ளே போடுற செயின் எல்லாமே என்ன பண்ணணும்னா ஏற்கனவே போட்ட செயினை பிடிச்சி கீழே இழுத்தது மாதிரி ஒரு வி ஷேப் கொண்டு வர்ற மாதிரி போடணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், அதனால் கீழே ஒரு சின்ன லைன்லேருந்து நான் செயின் எடுத்து பக்கத்தில் கொண்டு வர்றேன். இங்கே நம்ம டேரெக்டாக போக முடியாது, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகிறேன். டேரெக்டாக போயிட்டு இங்கே ஒரு செயின் இழுத்துட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் கொண்டு போகிறேன். ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் வச்சு செயினை போட்டு இழுத்துட்டு வரேன். கீழே இழுத்துட்டு வந்துட்டு திரும்ப பக்கத்தில் கொண்டு போகிறேன். பக்கத்தில் வச்சுட்டு திரும்ப ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் போயிட்டு இன்சர்ட் பண்ணி செயினை இழுத்துட்டு வரேன். இழுக்கும்போது அந்த இடத்துல ஒரு வி ஷேப் வந்து க்ரியேட் ஆகணும். நீங்கள் வந்து நான் சொல்கிறத விட நான் போடுற ஸ்டிச்சையே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஏன்னா பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கும் ஹனிகோம் ஸ்டிச்சுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதனால் ரெண்டையுமே ஒரே மாதிரி போட்டுறக்கூடாது, அதுக்காக தான் நல்லா கவனிங்கன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிட்டு அந்த செயினை இழுத்து கொண்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக் பண்ணுறோம். லாக் பண்ணும்போது கீழே உள்ள ஷேப்பு, அதாவது மேலே போடுற இது இருக்கு இல்லையா, அதோட இது வந்து வி ஷேப்பில் தெரியணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் வரும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் வரும். இந்த மாதிரி ஷார்ப் வர்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ திரும்ப மேலே கொண்டு போகிறேன். அதை அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக் பண்ணி திரும்ப சைடில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு மிடில் பார்ட்டில் வச்சு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த இடத்துல என் நாட் போட்டேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மிடில் பார்ட்லேருந்து எடுக்கிறேன். மிடில் பார்ட்டில் கிடைக்கலன்னா ஒன்று மேலே எடுத்துக்கோங்க, இல்லை லைட்டாக கீழே எடுத்துக்கோங்க. நீங்கள் போட்ட லைனை விட ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. இப்போது லைட்டாக சின்ன குட்டி செயின் போட்டு மேலே கொண்டு போகிறேன். நம்ம போட்டிருக்க அந்த மேலே உள்ளதோடு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செயின் போட்டுக்கலாம். திரும்ப பக்கத்தில் போயிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். திரும்ப பக்கத்தில் போகிறேன், அப்படியே மேலே கொண்டு போகிறேன், அதை அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். பக்கத்தில் போகிறேன், மேலேருந்து அப்படியே இழுத்துட்டு வரேன், இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம ஒரு லைன் மட்டும் தான் எடுப்போம். இந்த மாதிரி ஷார்ப் ஏஜ் கீழே, அதாவது கீழே ஷார்ப்பாக வி ஷேப்பில் வரணுங்கிறதுலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனால் இதில் அந்த ஷார்ப் ஏஜ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். இது வந்து கட் ஒர்க் மாதிரியுமே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க அந்த கிளாத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபயர் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் லைனு நான் இங்கேருந்து செயின் எடுக்கிறேன். செயின் எடுத்துகிட்டு இங்கே டைரெக்டாக கொண்டு போகிறேன். செயின் போடாமல் டைரெக்டாக அங்கே கொண்டு போயிட்டு இந்த இதுக்குள்ளேயே வச்சு லாக் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த செயின் வந்து அவுட்லைனில் வர்றனால நான் செயின் மேலே போட்டுக்கிறேன். திரும்ப பக்கத்தில் போகிறேன், போயிட்டு மேலேருந்து ஒரு செயினை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். திரும்ப பக்கத்தில் கொண்டு போகிறேன், மேலேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் திரும்ப கீழே கொண்டு வந்துட்டு அவுட்லைன்லேயே பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறனால எல்லாமே இனிமேல் பண்ணுறது எல்லாமே அவுட்லைன்லேயே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகையில் மட்டும் பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அந்த செயினை இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். திரும்ப பக்கத்தில் ஒரு செயின் மேலே கொண்டு போகிறேன், அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக். நீங்கள் லாக் போடுறது மட்டும் நீங்கள் போட்டிருக்க அவுட்லைனை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹனிகோம் மாதிரி இந்த இடத்துல எல்லாம் ஷார்ப்பாக வருதா. நான் வந்து ஜூமில் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு ஹோல் பெருசாக தெரியுது. இது வந்து ஒரு பெரிய ஃப்ரேமில் குட்டியாக நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அந்த ஹோல் தெரியுது. நீங்கள் போடும்போது அந்த ஹோல் தெரியாத அளவுக்கு போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷார்ப்பு, கீழே ஒரு ஷார்ப்பு, இந்த மாதிரி ஷார்ப் வரணும். இதை தான் ஹனிகோம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எந்தெந்த ஷேப்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஷேப்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 3 லைன் போட்டு பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு அதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு மேங்கோ ஷேப். இந்த 3 ஷேப்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எப்படியெல்லாம் பிரிக்கணுங்கிறது தெரியும். இந்த மாதிரி போட்டுட்டு பிரிச்சுட்டு இதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இடையில உள்ள கிளாத்லாம் வந்து ஃபயர் வச்சு எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கிளாத்தை மட்டும் வச்சுட்டுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணலாம். நான் இதுக்கான மாடல் பிக்சர் வந்து உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், மேலே காட்டும் பாருங்கள். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.